உலகின் நம்பகமான 28 நாடுகள் பட்டியலில் மலேசியாவுக்கு 7வது இடம். மலேசிய ஒலிம்பிக் உடையை அவசரமாக அறிமுகப்படுத்தியதற்காக ஏற்பாட்டாளர் தரப்பு மன்னிப்பு கோரியது. ஜெலுபுவில் மின்னல் தாக்கியதில் தென்னை மரத்தில் தீ, உயிர் தப்பிய உணவக வாடிக்கையாளர்கள். சிம்பாங்கரங்காமில் கார் தடம் புரண்டு மின்கம்பத்தில் மோதியது, 3 பலி, 1 படுகாயம். கிளந்தானில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த 2 காட்டு யானைகள் பிடிபட்டன. ஈராயிரத்தி 24 எடல்மன் டிராஸ் பேரோமீட்டர் கருத்து கணிப்பில் உலகின் 7வது மிகவும் நம்பகத்தன்மை மிகுந்த நாடாக மலேசியா பட்டியலிடப்பட்டுள்ளது. 28 நாடுகள் அந்த கருத்து கணிப்புக்கு உட்படுத்தப்பட்டன. அரசாங்க சார்பற்ற நிறுவனங்கள், வணிகங்கள், அரசாங்கம் மற்றும் ஊடகம் மீதான பொது நம்பிக்கையின் சராசரி விழுக்காட்டை குறிக்கும் ஒட்டுமொத்த குறியீட்டில் மலேசியா 6 புள்ளிகள் அதிகம் பெற்று 68 மொத்த புள்ளிகளை பதிவு செய்து அந்த பட்டியலில் 2 இடங்கள் முன்னேறியுள்ளது. அந்த பட்டியலில் 79 புள்ளிகளை பெற்று சீனா முதலிடத்தில் இருக்கும் வேளை 76 புள்ளிகளுடன் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளது. அடுத்தடுத்த இடங்களில் முறையே ஐக்கிய அரபு சிற்றரசு, இந்தோனேசியா, சவுதி அரேபியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், கென்யா மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகள் உள்ளன. மலேசியா மீதான நம்பிக்கை அதிகரிப்பு, நாட்டின் நிர்வாகம் மற்றும் நிறுவன கட்டமைப்பு மீது மக்கள் கொண்டுள்ள கண்ணோட்டத்தின் மாற்றத்தை காட்டுவதாக எடல்மன் மலேசியாவின் தலைமை இயக்குனர் கிறிஸ் டிக்ரூஸ் கூறியுள்ளார். ஈராயிரத்து 24 ஆண்டின் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் தேசிய அணியினரின் அதிகாரப்பூர்வ உடை அவசரமாக அறிமுகப்படுத்தப்பட்டதை அந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளரான மை கிரியேட்டிவ் மூமெண்ட்ஸ் ஒப்புக்கொண்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தலைநகரில் உள்ள புகழ்பெற்ற பேரங்காடி ஒன்றில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 2024 ஆண்டின் உலக ஒலிம்பிக் தின கொண்டாட்டத்தின் போது அந்த உடைகள் அறிமுகம் கண்டன. எனினும் அந்நிகழ்ச்சியில் ஏதேனும் குறை இருந்தால் OCM மலேசிய ஒலிம்பிக் மன்றம், இளைஞர் விளையாட்டு அமைச்சு உட்பட விளையாட்டு ரசிகர்களிடமும் தாம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக மை கிரியேட்டிவ் மூமெண்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் வாங் காங் சுன் தெரிவித்துள்ளார். தங்கள் தரப்பின் குறைபாடுகளை ஒப்புக்கொள்வதாகவும் அந்நிகழ்ச்சியின் நிர்வாகம் மற்றும் அமைப்பில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதற்கு முழு பொறுப்பேற்பதாகவும் வாங் கூறியுள்ளார். அந்நிகழ்ச்சியில் அறிமுகம் கண்ட 2024 பாரிஸ் ஒலிம்பிக் ஆடைகள் இணைய வாசிகளின் கேலி கிண்டலுக்கு இலக்காகியுள்ளது. அந்த உடைகளை முந்தைய அதிகாரப்பூர்வ உடையுடன் ஒப்பிடுகையில் பின்தங்கி உத்வேகம் இல்லாதது போல இருப்பதாக பலர் கருத்துரைத்துள்ளனர். அதோடு உண்மையான விளையாட்டாளர்களை பயன்படுத்தாமல் மாதிரி பொம்மைகளை கொண்டு அந்த உடைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டது குறித்தும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. கடந்த 6 மாதங்களாக சம்பளம் எதுவும் கொடுக்காமல் தனது முதலாளியால் கொடுமைப்படுத்தப்பட்டு வந்ததாக நம்பப்படும் 24 வயது இந்தோனேசிய பணிப்பெண் ஒருவர் மீட்கப்பட்டுள்ளார். ஸ்லாங்கோர் ஸ்லாயாங்கில் உள்ள வீடொன்றில் நேற்று மாலை மணி 6:15 வாக்கில் போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் அப்பெண் மீட்கப்பட்டதாக புக்கிட் அமான் D3 ஆட்கடத்தல் குற்றப்புலனாய்வு பிரிவின் துணை தலைமை இயக்குனர் சீனியர் அசிஸ்டன்ட் கமிஷனர் சோஃபியான் சந்தோங் தெரிவித்தார். அவ்வீட்டில் கடந்த 6 மாதங்களாக சம்பந்தப்பட்ட பெண் வேலை செய்து வருவதும் அவருக்கு இதுவரை சம்பளம் எதுவும் கொடுக்கப்பட்டதில்லை என்பதும் தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதோடு அப்பெண் புறம்பால் தாக்கப்பட்டதும் பலமுறை அறைந்து கொடுமைப்படுத்தப்பட்டதும் அவரது உடலில் இருக்கும் காயங்கள் வாயிலாக கண்டுபிடிக்கப்பட்டதாக சோஃபியான் சொன்னார். அச்சம்பவம் தொடர்பில் அப்பெண்ணின் முதலாளி என நம்பப்படும் 39 வயது உள்நாட்டு பெண் கணக்காய்வாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆட்கடத்தல் சட்டத்தின் கீழ் அப்பெண்ணுக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. Just watch me.
keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. ஜோஹர் சிம்பாங் ரங்காமில் கார் தடம் புரண்டு மின் கம்பத்தை மோதி விபத்துக்குள்ளானதில் நண்பர்கள் 3 உயிரிழந்தனர். நேற்றிரவு 11:30 மணிக்கு நிகழ்ந்த விபத்தில் மேலும் ஒருவர் படுகாயமடைந்தார். 21 வயது முகமது ஜியாட் அஸ்மி, ஹமட் மானன் ஜைனி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அதே வயதுடைய முகமது அடிப் ஹமட் ஷஃபாரின் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார். காயமடைந்த 21 வயது நோர் அமினுல் ஃபிட்ரி நோர் அஸ்மி அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். விபத்துக்கான காரணம் இன்னும் தீயணைப்பு மீட்புத்துறையின் விசாரணையில் உள்ளது. நெகிரி சம்பிலான் ஜெலுபுவில் மின்னல் தாக்கியதில் தென்னை மரம் தீப்பற்றி அருகிலிருந்த உணவு கடையின் மீது தீப்பொறிகள் பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நேற்றிரவு 8 மணி வாக்கில் நிகழ்ந்த அச்சம்பவத்தின் போது உணவருந்திக் கொண்டிருந்த 4 வாடிக்கையாளர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தலைத்தெறிக்க ஓடினர். மழை இருட்டிய சமயம் கண் நிமைக்கும் நேரத்தில் பெரும் சத்தத்துடன் தென்னை மரம் தீப்பற்றி கொண்டதாக உணவக உரிமையாளர் கூறினார். அப்போது தானும் இதர 4 வாடிக்கையாளர்களும் கடையில் இருந்த வேளை தனது மனைவியும் 3 பிள்ளைகளும் அருகிலிருந்த கூடாரத்தின் கீழ் அமர்ந்திருந்ததாக அவர் சொன்னார். இடி மின்னல் சத்தம் கேட்டதுமே கடையில் இருந்த வாடிக்கையாளர்கள் ஓடிச் சென்று தத்தம் காருக்குள் புகுந்து கொண்டனர் என்றார் அவர். தென்னை மரத்திலிருந்து உணவக படுதா கேன்வஸ் மீது விழுந்த தீப்பொறி விரைந்து அணைக்கப்பட்டது. நல்ல வேளையாக அதில் எவருக்கும் காயமோ பொருள்சேதமோ ஏற்படவில்லை. தென்னை மரத்தில் தீயை அணைக்க ஜெலுபு தீயணைப்பு மீட்பு துறையினரின் உதவி நாடப்பட்டது. கிளந்தான், குவாலக்ராய், கம்போங், லிபான், அஞ்சோங் சுற்று வட்டார மக்களை அச்சுறுத்தி வந்த 4 காட்டு யானைகளில் 2 பிடிபட்டன. நேற்று காலை 10 மணி வாக்கில் அதில் ஒரு யானை மயக்க மருந்து செலுத்தி பிடிக்கப்பட்டதாக மாநில பெர்ஹிலித்தான் தேசிய பூங்கா வனவிலங்கு பாதுகாப்புத்துறை இயக்குனர் முகமது ஹஃபித் ருஹானி தெரிவித்தார். மற்றொரு யானை நண்பகல் மணி 12 வாக்கில் பிடிபட்டது. அவ்விரு யானைகளும் ஆரோக்கியமாக இருப்பது கண்காணிப்பு நடவடிக்கை வாயிலாக தெரிய வந்துள்ளது. அவ்விரு யானைகளையும் ஆள் நடமாட்டமில்லாத அடர்ந்த காட்டுப்பகுதியில் கொண்டுவிடும் நடவடிக்கை கூடிய விரைவில் மேற்கொள்ளப்படும் என ஹஃபித் சொன்னார். முன்னதாக இம்மாதம் 20ஆம் தேதி கம்போங், லிபான், அஞ்சோங் பகுதியில் 4 காட்டு யானைகள் சுற்றித் திரிவது குறித்து குவாலக்ராய் மாவட்ட பெர்ஹிலித்தான் அலுவலகத்திற்கு புகார் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கை வாயிலாக அருகிலுள்ள பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலிருந்து கம்பத்தில் புகுந்து சுற்றித் திரிந்த அந்த யானைகள் பிடிபட்டன. வட ரஷ்யாவில் பயணிகளின் ரயில் தடம் புரண்டதில் குறைந்தது 2 உயிரிழந்தனர். 50 பேர் வரை காயமடைந்திருக்கலாம் எனும் நிலையில் அவர்களில் பலருக்கும் படுகாயம் ஏற்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. புதன்கிழமை இரவு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் ரயிலின் 14 பெட்டிகளில் 9 பெட்டிகள் தடம் புரண்டு கவிழ்ந்தன. 2 சடலங்கள் சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்டன. ஒருவரை காணவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவத்தின் போது 200 பயணிகள், 20 பணியாளர்கள் ஆகியோரை ரயில் ஏற்றியிருந்தது. கனமழையால் தண்டவாளம் பாதிக்கப்பட்டதே அவ்விபத்துக்கு காரணம் என நம்பப்படுகிறது.